ஆனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்ண்ணே. மாதம்பட்டி ரங்கராஜோட இசையில் இப்போ யாருக்கு கெட்ட பேர் வந்திருக்குன்னா குரேஷிக்கு வந்திருக்கு. ஸோ குரேஷியை இப்போ எல்லா பேருமே வந்துட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய்க்கு அனுப்பின வீடியோவை பார்த்து அது மாதிரியே ஒரு வீடியோவை இமிட்டேட் பண்ணி போட்டிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட்ற ஒரு சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இதனால சோசியல் மீடியாவில் குரேஷிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்துருச்சு. குரேஷி, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நல்ல என்டர்டெய்னர் நீங்க, நல்ல ஆர்டிஸ்ட், கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் ஜாய் கிறிசல்டாக்கும் பிரச்சனைனா அது அவங்க பிரச்சனை. சரி, ஓகே, நீங்க ஒரு ஃப்ரெண்டா நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ரைட், ஓகே. ஆனா ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க இப்படி சப்போர்ட் பண்றது ரொம்ப தப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க போடுற போஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ 100% வந்து ஜாய் கிறிசல்டா மேலதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். இங்க 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இப்போ பாதிப்பு வந்து அந்த பொண்ணுக்கு தான். ஏன்னா அந்த பொண்ணு வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த பிரச்சனைக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல கூட என்ன சொல்லியிருப்பேன்னா, மாதம்பட்டியும் வெளியே பேசிட்டோம், அப்பதான் தெரியும். ஆனா மாதம்பட்டி என்ன பண்றாரு, வாயவே திறக்காம, வேணாம் அது வந்து அப்படி சொல்ல வேணாம், பட் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரெண்டா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? மச்சான், உன் பேர் இப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ கொடு, இல்ல நீ ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்ல பிரஸ் மீட் கொடு, அப்படி நீங்க வந்து சொல்லணும். ஏன்னா இப்படி ஓப்பனா பப்ளிக்கா ஒரு பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ணி, அதுவும் இன்டைரக்டா டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் நீங்க பாட்டு பாடி வீடியோ போடுறது ரொம்ப கேவலமா இருக்கு. கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கீங்க நீங்களும். கேபிஒய்ல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நல்ல என்டர்டெய்னர். ஏன்னா சோ தயவு செஞ்சு சம்பாதிச்ச பேரை கெடுத்துக்காதீங்க. மக்கள் கிட்ட, அதுவும் தமிழ்நாடு மக்கள் கிட்ட பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனா அந்த பேரை கெடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க இப்போ இந்த பேரை கெடுத்துக்க தான் போறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு நீங்க நேத்து அந்த டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க பாட்டு பாடி, அதை டெலீட் பண்ணிருங்க. பச்சையா தெரியுது நீங்க மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு சொம்பு தூக்குறீங்கன்னு. குரேஷி, தயவு செஞ்சு வீடியோவை டெலீட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க வாயவே திறக்காதீங்க ப்ளீஸ். நீங்க இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஏதாவது ஒரு தீர்வு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு மாதம்பட்டி ரங்கராஜனை வாயை திறந்து பேச சொல்லுங்க. இந்த வீடியோவை ஜாயில் லைக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் குரேஷி என்ன நினைச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவர் போட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா அவரே டெலீட் பண்ணிட்டாரு. மேபி குரேஷி உண்மையிலேயே அந்த வீடியோவில் ஜாய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த பாட்டு போட்டிருக்கலாம். பட் எல்லா பேருமே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஜாயை அட்டாக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இப்போ டெலீட் பண்ணியிருக்கலாம். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜனால நமக்கு ஏன் கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு அவர் இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்காரு.